This is Ganga Venmurugan. Sri Lakshmi Presentation Swan Female Award 2024 உங்களை அன்போடு வரவேற்கிறது. பறந்து விரிந்த வானத்தை நட்சத்திரங்கள் அழகுபடுத்துவது போல் இந்த அரங்கை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் நட்சத்திர அழகிகளே, அந்த வானத்தையும் நட்சத்திரத்தையும் மென்மேலும் அழகுபடுத்தும் முழுமதி நிலவு போல் இந்த அரங்கையும் இந்த மேடையையும் அழகுபடுத்த வந்திருப்பவர் தன் வாழ்க்கையிலும் சமூக வலைதளத்திலும் சின்ன திரையிலும் பெரிய திரையிலும் பல போராட்டங்களை சந்தித்து தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்து தேயா முழு நிலவு போல் ஜொலித்து கொண்டிருக்கும் சமூக வலைதள நாயகி ஆக்டர் சசிலியா மேம் அவர்களையும், தன் மகன் என்று கூட பாராமல் பசுவிற்கு நீதி வழங்கிய மனுநீதி சோழனை போல் பெண்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக வழக்கறிஞர் துறையில் சிறந்த வழக்கறிஞராக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக நடைபோட்டு கொண்டிருக்கும் பார்வதி அவர்களையும் இந்த மேடையில் பலத்த கரகோஷங்களுடன் வருக வருக என வரவேற்போம். வீர
రుచిరా ప్రాణమే నీదిరా ఏలుకోరాదరా శ్వాసలో శ్వాసమైరా తోం 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 మరుగైన ఆనందరాగాలు వినిపించనిలిచానురా తనన ధీంత ధీంత ధీంతన తనన ధీంత ధీంత ధీంతన తనన ధీంత ధీంత ధీంతన ధీంతన వయసు జాలమోపలేదురా మరులుగొన్న చిన్న దానిరా అనువు బాధ తీర్చరావెరా రావెరా సల 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 రగిలిన పరువపు సొద ఇది తడిబుడి తడిబుడి తపనల స్వరమిదిరా ఏ బంధమో ఇది ఏ బంధమో ఏ జన్మ బంధాల సుమగంధమో ఏ స్వప్నము ఇది ఏ స్వప్నము నయనాల నడయాడు తొలి స్వప్నము విరహపు వ్యథలను వినవా ఈ తడబడు తనువును కనవా మగువల మనసులు తెలిసి నీ వలపును మరచుట సులువా ఇది కనివిని ఎరుగని మనసుల కలయిక సరసకు పిలిచితి విరసము తగదిగా జిగిబిగి జిగిబిగి సొగసుల మొరవిని నిలనిల మగసిరి వెలుగుల మెరియగరా ధాం తరగడ ధీం తరగడ దోం తరగడ నం తరగడ తత్త తరగడ దిత్తి తరగడ తోం తోం తరగడ నం నం తరగడ తా ధీం దోం నం ఛం ఛం తా ధీం దోం నం ఛం ఛం తక్కిట దిక్కిట దోకిట నమ్కిట తగదగడ తగదత్త తలాంగ్ దో తత్త తలాంగ్ దో తగదగ తలాంగ్ దో. தேங்க்யூ ஸோ மச். வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ அதை தொடர்ந்து ஒரு குட்டி சுட்டி பயங்கரமாக சுட்டியாக ஒரு டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் பார்க்கலாமா? பத்தல புட்டியும் பத்தல மத்தல ஆறாடே சுத்த பத்தல ஆறாடே சொல்லிடுறல்ல பாரு புத்தரங்கம்மா புத்தலங்கம்மா பத்த புள்ள நீ செத்துரு விடாடே நீ உத்தார் விடாதே அவனா Hey, what language is this? What are you talking about, man? இவன் முட்டாள கடிச்சானே இது முடிஞ்சமைக்கு பிளானே ஒன்னா நம்பர் சொக்காதரடி பிளேட் பத்திரி மாமே அது சரக்கடிக்கும் சோமு இவன் சுண்டி சோறு சீனு நல்லா பவுடர் போட்டு மூக்குறிஞ்சு டீமு டேய் பட்டு டிங்கரிங் செய்யாத கெட்ட பொம்மலைய நம்பி ஏமாத கூடாத தாராத கூடாத இதெல்லாம் கிட்ட போறாதே அதை துண்டு துண்டாதே நீ எத்தனை குச்சாலும் இந்த பட்டினி கூடாதே நான் ஆட விட்டு பாக்குறீங்களா சே அடே நைஸ் ஐயோ ஜானிக்கு வாய்ஸ் பா டேய் அத
விட்டு ஒழிடாதே ஒரு புட்டு உருடாதே பட்டாயவை எந்தாலும் எத்தா எட்டி விதிடாதே இதெல்லாம் இன்னும் கூறாதே அதை புட்டு துன்றாதே நீ எத்தனை குச்சாலும் இந்த பட்டினி கூடாதே Bass. வாமா ஜானிய கூற கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே என்னும் போதே உள்ளம் வந்தாடுதே கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே என்னும் போதே உள்ளம் வந்தாடுதே கண்ணி என்றே நடி கைகளை பிடித்தார் காதலி என்றென்னை கொஞ்சி அழைத்தார் கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே என்னும் போதே உள்ளம் வந்தாடுதே சரியான போட்டி
பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஸ்டார்ட் மியூசிக். So I would like to welcome Sasilaya ma'am and Parvati ma'am to the dais, please. ஒரு அழகான கைத்தட்டலோட வரவேற்கலாம் அவங்கள. இங்கிலீஷ் தமிழ் கட்சி எல்லையத்திலே ஸ்பானிஷ் நிறம் நச்சு தேடிக்கின்ற வானிஷ் நிகழ்ச்சி Star sensation. உங்களை எல்லாருமே பயங்கரமாக அட்மையர் பண்ணி பார்த்துருக்காங்க. நிறைய லேடிஸ் இங்கே எல்லாருமே உங்களை மாதிரி எல்லாரும் போல்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்தில் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டைமுமே பார்ப்போம். ஸோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விமன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்திலே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாது வீற்றிருக்கும் என் முத்தமிழே, முதற் தமிழே, மூத்த தமிழே, நற்றமிழே, நருந்தமிழே, நாடகத்தமிழே, நாட்டிய தமிழே, இலக்கண தமிழே, இலக்கிய தமிழே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, தந்தாயே நாவல் சரம் சரமாய் தமிழ் தேனை, உன்னை மறப்பேனா அல்லது உன்னை வணங்காமல் இருப்பேனா? உன் சின்ன மகளின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தமிழ் தாய்க்கு பெரிய வணக்கம். எல்லா தோழிகளுக்கும் வணக்கம். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தினம் தினம் ஒரு 100கணக்கான கோடி மக்களால் சொல்லக்கூடிய ஒரு பொய் என்ன தெரியுமா? நீ நல்லா இருக்கேன்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் உலகத்தின் ஆகச்சிறந்த பொய்ன்னு சொல்லுவோம். இன்றைக்கி இங்கே வந்து உட்கார்றதுக்கு கூட ஒரு சாதாரணமான நிலையிலலாம் வந்து உட்காந்துருக்க முடியாது. வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கும். இங்கேருந்து நீ அங்கே போகணுமா, உனக்கு இந்த வேலை தேவையா, இதெல்லாம் பண்ணி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்கிற பல கேள்விகளை கடந்து தான் நாம் இங்கே வந்திருப்போம். ஒன்றும் இல்லை, இப்போல்லாம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு என்கிட்டயாவது சொன்னால், இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு சந்தோஷப்படுறதை விட இவன் அப்புறம் நல்லா இருக்கான் அப்படின்னு போராமப்படுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. நம்ம என்ன சொன்னாலும் குறை சொல்லுங்க. பொண்களாக இருக்கிறனால சொல்கிறேன், நம்ம கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக எமோஷன் தான். ஒன்றும் இல்லை, நம்மளை வீட்டில் நம்ம அம்மா சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு 1000 வாட்டி கேட்கும். அது ஒன்றும் பெருசாக தெரியாது. நம்ம அப்பா தடவை கேட்டிருப்பாரு. ஆனால் ஆன்லைனில் வந்து யாராவது ஒருத்தர் சாப்பிட்டியா செல்லம், உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுவோம். அது ஒன்றும் இல்லை, அது நமக்கானவே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலகீனம் தான்.
ஒன்றே ஒன்று தான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய அன்பும் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கக்கூடிய சார்ஜும் நீடிச்சதா சரித்திரமே கிடையாது. 10-15 வருஷம் ஒன்றா குப்பை கொட்டியிருப்போம். அதுவே நமக்கு தெரியாமல் நிறைய வேலை பார்க்கும், என்னென்ன விஷயம் நடக்கும்னு தெரியும். அப்படி ஒற்றுமையாக வாழ்ந்த நிறைய கணவன் மனைவிகளை இன்றைக்கி டிவோர்ஸ் வரையும் நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் யாருன்னே தெரியாது. கிடைக்கிற அந்த தற்காலிக சந்தோஷத்துக்காக நம்மளுடைய நிரந்தர லட்சியங்களை ஒத்தி வச்சிடவே கூடாது. இந்த இடத்துக்கு நான் குறிப்பாக ஒரு 2 பேருக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்குது. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா நான் சும்மா வரல, நான் காசு வாங்கிட்டு நான் வந்திருக்கேன். ஓகே, ஒன்றும் பெருசாக பொதுநல சேவையெல்லாம் செய்யலை, அது தனியாக செய்கிறேன், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் எந்த எஃபர்ட்டுமே இல்லாமல் நீங்கள்லாம் எனக்கு நான் உங்களை வீடியோக்களில் பார்த்துருக்கலாம், இதில் வேணாம், பட் இவங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கலைஞனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் பணமோ பொருளோ இல்லை, நம்மளுடைய கைத்தட்டல் தான். அது இருந்துச்சுனாலே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அப்படி இந்த மேடையை உங்களுக்கு கொடுத்த ஷாலினி அவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணாங்க. பெரிய நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. அப்புறம் மஞ்சுஸ்ரீ, இவங்க 2 பேருமா சேர்ந்ததனுடைய ஒரு தனி ஒரு உழைப்புன்னு சொல்லணும். பொண்ணு நீ என்ன பண்ணிடுவ அப்படி இப்படின்னு கேட்குறவங்க மத்தியில், பொண்ணுனா கரும்பு மாதிரி இல்லவே இல்லை, பொண்ணுன்னா இரும்பு மாதிரி. அதுக்கு இவங்க 2 பேருமே பெரிய உதாரணம். அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ். நேற்று நைட்டு என்னை பார்க்க வரும்போது மணி 10 இருக்கும். அப்பயுமே சொன்னாங்க, சாப்பிட்டீங்களா, வேலை முடிஞ்சான்னு. இல்லை, இங்கே ஒரு வேலை போயிட்டுருக்கு, இனிமேல் தான் போயிட்டு ஸ்டேஜோட டெக்கரேஷன் ஒர்க் இதெல்லாம் பார்க்கணும், அவார்ட் ட்ராஃபி வாங்க போகிறேன், நான் அட்வொகேட் மேடம் கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வரையும் அவங்க இப்போ வரைக்கும் கூட சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களான்னு தெரில. நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யாதோ ஒரு 2 பேர் அந்த வேலையை எடுத்து பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் பார்வதி, எல்லாருக்கும் தெரியும். அந்தளவுக்கு ஃபெமிலியர் கிடையாது இன்ஸ்டாகிராமில். எனக்கு ஷாலினியை ரொம்ப நாளாக தெரியும். அவங்க ஆக்சுவலி பர்சனலாகவும் எனக்கு தெரியும். அண்டு சாய் மஞ்சுஸ்ரீ சிஸ்டர் அவங்க மூலிமா எனக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்துகிட்டு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி பெண்களுக்காகவே பண்ணுற பெரிய விஷயமா நான் ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்குமே இது ப்ரௌட் மூமெண்ட் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய லேடிஸ் நிறைய ஃபீல்ட்ஸில் நிறைய டெவலப் ஆகிட்டுருக்காங்க. நிறைய பேர் அது வெளிக்காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருக்குது. பட் இவங்க எல்லாருக்காகவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண இந்த ப்ரோக்ராம் நிஜமாகவே ப்ரௌட் மூமெண்ட். நீங்கள் எல்லாமே அவங்களுக்கு பெரிய அப்ளாஸ் பண்ணலாம். எனக்கு மேடம் சசிலியா இது வரைக்கும் தெரியாது பர்சனலாக, இப்போ தான் மீட் பண்ணுறேன். ஹலோ மேம். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, லேடிஸ்க்கு தேவையான ஒரு விஷயம், நான் நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்துட்ருக்கேன் எல்லா இடத்துலையுமே. ஃபஸ்ட்டு பொறுமை இல்லை, அந்த பேஷன்ஸும் புரிதலும், இந்த 2மே இருந்ததுன்னா டிவோர்ஸ்க்கு போகிறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு வாய்ப்புகள் வராது. ஏன்னா நிறைய விஷயங்களில் 2 பேரும் புரிதல் இல்லாமல் ஒரு விஷயத்தில் அவங்க 2 பேர் இணையும் போது அந்த இடத்துல ப்ராப்ளம்ஸை தான் வருது. ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலாம், ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகலாம், இன்னொருத்தர் பேசும்போது 2 பேருமே பேசி நாங்கள் 2 பேருமே சமம் அப்படின்றது வாழ்க்கை. நான் என்ன பேசுகிறேன்னா, இப்போது லைஃப்பை பற்றி தான் பேசுகிறேன். டிவோர்ஸஸ் எதுக்கு நடக்குதுன்னா 2 பேர்கிட்டையும் தப்பு இருக்குது. ஸோ 2 பேருமே எந்த இடத்துல ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் தாழ்ந்து போகலாம், அது வாழ்க்கையில் தாழ்ந்து போகிறதுல ஒன்றும் ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் தாழ்ந்து போகிறீங்க அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் ஆக்சுவலி நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஸோ ஃபேமிலி பேக்கப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சொசைட்டியில் நம்ம லேடிஸாக வின் பண்ணுறதுக்கு, சிங்கிள் லேடியாக இருக்கிறதுக்கு அது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான விங்ஸோட திரும்ப வராங்க, அது வேறு. அப்படி இல்லாமல் ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலி பேக்கப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் புரிஞ்சுட்டுக்கோங்க அண்டு பேசி எதுவாக இருந்தாலும் தீர்த்துக்கோங்க. இது உங்களோட லைஃப்பில் நல்லா வருவீங்க, டெவலப் ஆவீங்க 2 பேரும் சேர்ந்து. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது, பேஷன்ஸ் அண்ட் புரிதல். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம், எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க மேம். எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். என்றைக்கெல்லாம் நல்லா ஒரு செருப்படி வாங்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி டிப்ரெஷன் மோடில் உள்ளே மூழ்கி உட்காரும்போது கரெக்டாக உங்கள் ரீல் வரும் மேம். அதுவும் அந்த சுச்சுவேஷனுக்கு ரிலேட்டடாகவே வரும்.
ஸோ இந்த கண்டென்ட் வந்து எங்கள் மனசை யோசிச்சு நீங்கள் பேசுவீங்களா இல்லை வந்துட்டு நீங்கள் பேசுகிறதுனால எங்களுக்கு அது கரெக்டாக சுச்சுவேஷனுக்கு செட் ஆகுதா? இல்லை அது எல்லாரோட லைஃப்லையும் ஃபேஸ் பண்ணதான். மச்சான் இவன் எங்கேயோ பலமாக வாங்கியிருக்கான்டா, இவன் தான் அந்த அடி வாங்கியிருப்பான்னு நினைக்கிறோங்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, சில விஷயங்களை நம்மளுடைய லைஃப்பில் பண்ணக்கூடாது. என்னென்னா மற்றவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படி மற்றவங்கக்கிட்ட நான் நல்லவான்னு காட்டிக்கணும், நல்லவன் நிரூபிக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. மற்றவங்கள சந்தோஷப்படுத்தவும் வேண்டாம், மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்தவும் வேண்டாம், அது நம்மளோட வேலையும் கிடையாது. யார்கிட்டையும் போய் காம்ப்ரமைஸே பண்ண வேண்டாம், சமரசம் பண்ணுறது நம்மளுடைய வேலை. நம்ம வாழவே வேண்டாம், நம்மளுடைய வேலையை நாம் செஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த விஷயங்கள்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு லைஃப்பில் இருக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும், நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறோம். பெரும்பாலும் நம்ம கெட்டுறது வந்து இந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறது அதெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த 4 வேறு எங்கேயும் இருக்காது, நம்ம கூட தான் இருக்கும். ஒன்று பின்னாடி இருக்கும், இன்னொன்று இப்படி உட்காந்துருக்கும், பக்கத்தில் இருக்கும். அதனால் இந்த 4 பேருக்காக பார்த்தோம்னா அந்த 4 பேர் நம்ம பயந்து ஐயோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லி நினச்சோன்னா நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி போனோம்னா அது வேற ஒரு 4 பேரை பற்றி புறம் பேச ஆரம்பிச்சிருக்கும். ஏன் இந்த 4 பேருக்காக நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயமே நடக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு பெண்களாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் 2 தி crore நம்மளை பற்றி என்ன சொல்லிட முடியும், மச்சான் அவள் கொஞ்சம் அப்படின்னா அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதை தாண்டி என்ன செய்ய முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஸ்டார்டிங்கில் இதை கேட்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை இப்படி போய் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போக போக அப்படி யாராவது சொல்லலாண்டே அப்படி சொல்கிறேன்னா தான்டா ஆச்சரியம், இதெல்லாம் கேட்டு தான் அந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. நம்மளுடைய மிகச்சிறந்த மோட்டிவேட்டர் யார் தெரியுமா? அம்மா அப்பா எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு மிகச்சிறந்த மோட்டிவேட்டர் யாருன்னா நம்மளை குறை சொல்கிறவங்க. ஏன்னா நாம் பாட்டுக்கு அமைதியாக தான் இருப்போம், அதுவே ஒன்று ஸ்க்ரூ கொடுத்து பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணி நம்மளை ஜெயிச்சிட வச்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு எதிரிகளே இல்லைனா கூட எதிரிகளை உருவாக்கிக்கணும்னு சொன்னாங்களாம். ஸோ அந்த மாதிரி அப்போ தான் நம்ம சீக்கிரமாக ஜெயிக்க முடியும். ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு நியூஸ் ரீடராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இதிலேருந்து கூப்பிட்டாங்க, ஒரு கெஸ்ட்டாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நல்லா கருமேக கூந்தல் இருந்தது, அது இடுப்பு வரை எடுப்பாகி வளர்ந்துருந்தது, அப்படியெல்லாம் இருந்துச்சு. போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது ஒரு கேன்சருக்கான பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசணும். நான் உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு 50 பேருடைய தலையிலையுமே முடியே இல்லை, ஒரு வழுக்கையாக இருந்துடும் அவங்களுடைய 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் போகும்போது. நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க இல்லைல்ல இது எங்கள் பிரச்சனை, அது மாதிரி உங்களுக்கு வந்திருந்தா தெரியும் அப்படின்னாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, சரி நான் போய் மொட்டை எடுத்துக்கிறேன், உங்களில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்க? ஒரு 15 பேருடைய கைகள் உயர்ந்துச்சு. அவங்க நினச்சிட்டாங்க நான் ஏதோ சினிமாக்காரி போய் சொல்கிறேன்னு. போயிட்டு நான் மொட்டை எடுத்து என்னுடைய ஹேரை அவங்களுக்கே டொனேட் பண்ணிட்டேன். டொனேட் பண்ணதுக்கப்புறமா நான் வேலை பார்த்த சேனல்லேருந்து என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்போ மாதம் 70,000 சம்பளம், ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 சம்பளங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வேலை இல்லை. அதுக்கப்புறமா தான் டிக்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்தது, அதில் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். வீடியோஸ் போடும்போது வீடியோலாம் தமிழில் தான் பேசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்போ யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணணும், என்ன பண்ணலாம், என்ன பேசலாம், தமிழில் பேசும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, தமிழில் பேசுகிறியே உன்னை எவனாவது மதிப்பானா அப்படின்னு. தமிழில் பேசினதுனால தான் இன்றைக்கி 3 இன்டர்நேஷ்னல் அவார்ட் சிறந்த தமிழ் பெண் பேச்சாளருக்கான விருது வாங்கியிருக்கேன். லண்டன் பார்லிமெண்ட்டில் என்னுடைய 2வது அவார்ட் தமிழ் பேச்சுக்காக வாங்கும்போது ரொம்ப பெருமையாக உணர்ந்துச்சு. ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம அழகுன்னு நினைக்கிறோம்ல, நம்ம பொண்ணுங்களாக இருக்கிறனால நம்ம இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கணும், மேக்கப் போட்டுக்கணும், லிப்ஸ்டிக். என்னோட பெரும்பான்மையான வீடியோக்குள்ளே நான் மேக்கப்பே போட்டிருக்க மாட்டேன், பெரும்பாலும் ஒரு எதுவுமே இருக்காது. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னை பொறுத்தளவுக்கு நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நான் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், முடி கொஞ்சம் நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும், பல்லு கொஞ்சம் உள்ளே போயிடும். எல்லோரும் நினப்போமா? இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பை 4 பங்காக பிரிச்சோன்னா முதல் பகுதி கால் பகுதி, அதனால தான் இதற்கு பேர் கால்னு வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பகுதி முட்டி, கீழே விழுந்தோன்னா முதல்ல முட்டுறது முட்டி தான், அதனால தான் அதற்கு பேர் முட்டி. அதற்கடுத்து இருக்கக்கூடிய பகுதி தொடை, தொடுக்கின்ற பணியை செய்கிறதுனால இதற்கு பேர் தொடை. அதற்கடுத்து இருக்கக்கூடிய பகுதி வயிறு, வரக்கூடிய உணவு வா இங்கே கொஞ்ச நேரம் இரு, அவ்வளோதான், அதனால தான் அதுக்கு பேர் வயிறு.
அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி கழுத்து. இந்த உடலையும் இந்த தலையையும் இறுக்கி கட்டி வச்சிருக்கு, அதனால தான் அதற்கு பேர் கழுத்து. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி முடி. இத்தோட ஒன்றுமே இல்லை, முடின்னு கடவுள் நம்மளை கச்சிதமாக தான் படைச்சி வச்சிருக்காரு. நாம தான் கடவுளுக்கு கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். நான் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸாக இருக்கும்போது எனக்கு கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் நான் மொட்டை அடித்து அசிங்கமாக இருக்கும்போது கிடச்சிச்சு. உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் அதுதான், உருவம் பொறுத்து இல்லவே இல்லை நம்மளுடைய வாழ்க்கை. உருவம் பொறுத்து இல்லவே இல்லை, எண்ணம் பொறுத்து தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்லது நினச்சா நல்லா தான் இருப்போம். அந்த நல்லது கொஞ்சம் லேட்டாக நடக்கும். நம்ம எல்லாரும் வந்துட்டு அண்ணாமலை படத்தில் வர மாதிரி ஓவர் நைட்டில் செலிபிரிட்டி இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக ஆகலாம். ஒன்றும் இல்லை, 4 பேர் குடும்பத்தை பற்றி பேசினா ஓவர் நைட்டில் நாம் தான் செலிபிரிட்டி இல்லையா? இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிறது, ஃபேமஸ் ஆகுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்மளை திரும்பி பார்க்குறதுக்கு எப்படி வேணால் வைக்கலாம். இந்த உலகம் அழகானவங்களையும் திரும்பி பார்க்கும், பிச்சைக்காரனையும் திரும்பி பார்க்கும். என்னடா அவன் இப்படி கிழிஞ்சி ட்ரெஸ் போட்டிருக்கானே அப்படின்னு பார்க்கும், இவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களேன்னு பார்க்கும். ஆனால் பார்க்குற பார்வை வேறு. எந்த விதத்தில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையை நாம் தான் கொண்டு வரணும். அவ்வளோதாம்மா, வேறு என்ன? நான் ஏதோ பேசுனீங்க, நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆனால் உங்களோட அந்த கரெக்டான கண்டென்ட் என் வாழ்க்கையில் நிறையா சேஞ்ச் பண்ணுது. அந்த மாதிரி இங்கே எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுச்சு? ஓகே, நான் கண்டிப்பாக மேம் பார்க்கும்போது இந்த விஷயத்தை கேட்கணுன்ட்டே இருந்தேன், கேட்டுட்டேன், நிம்மதியாயிருச்சு. சேஞ்ச் பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன். ஸோ மேம்க்கான ஒரு அழகான ஷால்வையை நம்மளோட மஞ்சு மேமும் நம்மளோட ஷாலினி மேமும் வழங்குவாங்க. இட்ஸ் டைம் டு அவார்ட். ஸோ நிறைய பேர் இங்கே உண்மையாலுமே வந்து நாங்கள் மேம் கையால் அவார்ட் வாங்க போகிறோம். நாங்களும் அதே மாதிரி போல்டாக மாறுவோம். நாங்களும் வந்துட்டு வக்கீலுக்கு படிக்கலைனாலும் கேசஸை டீல் பண்ணுற அளவுக்கு எங்களோட மனசு எங்களை நாங்கள் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு மாறும். நீங்கள் நிறைய பேர் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஐ வுட் லைக் டு வெல்கம் கங்கா வேல்முருகன் ஆன் டு தி டைஸ் ப்ளீஸ். To welcome Devi from Chennai for the best reel category. The next award goes to best makeup artist category. I would like to welcome Shiva onto the dais please. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கை தட்டலாமே. இங்கே எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு இந்த அவார்ட் வாங்குறாங்க. இந்த அவார்ட் வாங்கும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு உங்களுக்கு வாங்கும் போது தெரியும்ல. ஸோ அந்த கை தட்டல் கண்டிப்பாக இருக்கணும்ல. ஸோ நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் ஷரண்யா வேணுகோபால். ஃபார் த நெக்ஸ்ட் அவார்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் ஷரண்யா வேணுகோபால். So next award I would like to welcome Manju Dinesh, beautiful queen. Next Saranya Arun. Okay. So next award Jayashree from Chennai. Award Melody Queen Banu for the Melody Queen category. So and the next award Best Talented Performer Queen award goes to Shuganya. So on the next category award Rani for the Attitude Queen.
Jayaprada for the Best Actress. So I'd like to welcome Yem Parakara, Sri Durga Malati Shanti ma'am onto the dais, please. எல்லாருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களை நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். நீங்கள் ஆமாம் உங்களோட வீடியோலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்களில் போல்டாக அட்டன் பண்ணி பேசி கூட நான் பார்த்துருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் இவங்க அந்த வயலட் கலர் சாரி இவங்கள பார்த்துருக்கேன். நான் நிறையா பார்த்துருக்கேன். அப்புறம் நீங்கள் உங்களை பார்த்துருக்கேன். இவங்க நான் நிறைய இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிறவங்க மட்டும்தான் செலிப்ரிட்டி கிடையாது, நீங்களும் செலிப்ரிட்டி தான். எனக்கு உங்களை தெரியுமா, அதை தாண்டி உங்கள் எல்லாருமே எனக்கும் தெரியும். ஸோ யூ டூ அ செலிப்ரிட்டி. நீங்கள் லைக் பண்ணதுனால தான் நான் செலிப்ரிட்டி, அதனால தான் இங்கே இருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு எப்போயுமே அந்த எண்ணம் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்களும் இந்த மேடைகளில் இன்னும் நிறைய மேடைகளில் அலங்கரிக்கணும். பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நன்றிம்மா. தேங்க்யூ. தமிழன் சோஷியல் மீடியாவிலிருந்து அபி பார்வதிங்கிறவங்க சசி மேமுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. Give him a great applause, please. எல்லாருமே கை தட்டலாம். இந்த லேடிஸ்க்கான பெண்களுக்கான அவார்ட். கை தட்டுங்க. I would like to welcome Parvati ma'am onto the dais, please ma'am. Kavi Bharati Smiling Queen. For the next award, Smiling Queen award goes to Kavi Bharati. Actress Manjula from Annur. I would like to welcome actress Manjula from Annur. I would like to welcome Shalini Siva onto the dais, please. So I would like to welcome Papati onto the stage, please. நல்லா பலமா சத்தமா கிளாப் பண்ணலாமே. இந்த அரங்கத்தில் இருக்கிறது ஒரு 50-60 பேருக்குள்ள பெண்கள் வாங்கும்போது நீங்களே சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படி? For the best entertainer queen, Selvi Krishna. I would like to welcome Selvi Krishna onto the dais, please. So next award is something special. நான் என்ன சொல்லிருக்கேன்? லைக் தட்டணும். For the social service category, I would like to welcome Nila. Thank you so much. So I would like to welcome Anuja onto the stage, please. For the best makeup artist, I would like to welcome Erode Devi. So Devi onto the dais, please, for the best makeup artist category. ஏபி கொடுத்துருக்கீங்களா? அடுத்து வந்து சித்ரா. I would like to welcome Chitra onto the stage now. அப்புறம் காட்டாகிராமன் இவங்க ஒரு தனி பெண்ணாக இருந்து எவ்வளோ பெரிய தடைகள்லாம் தவிர்த்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நான் அவார்டு வாங்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ரொம்ப நன்றி. மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே, உயரம் உனதேதான். அமர்ந்தால் உயரம் தெரியாது, நீ நிமிர்ந்தே வா பெண்ணே. மனிதே நல்லா சத்தமா எழுதுமா. மனிதே அவ்வளவுதாங்க பெண்கள்.
காட்டாறு ஓம் சக்தி அம்மன், கிருஷ்ணகிரி மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே நான் சொல்லக்கூடிய வார்த்தை செல்ல பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி நல்லது கெட்டது யார் சொன்னாலுமே கேட்க மாட்டேன். நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் கடந்து போவேன். அப்படி கடந்து போகணுன்னு நினைக்கும் போது தான் டிக்டாக்ன்ற ஒரு ஆப்புக்குள்ளே நான் வந்ததில் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸு மக்களுடைய சப்போர்ட்டிங் கிடைச்ச உடனே எனக்குள்ள ஒரு ஆசை, எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நம்ம ஒரு கோயிலை கட்டணும்னு நினச்சினே தவிர இதில் எதனால் பின்விளைவுகள் வரும், பேட் கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கல. ஒரு தனி பெண்மணியாக இருந்து கிட்டத்தட்ட 1 ஏக்கரால் எல்லா சுவாமிகளையும் பிரதிஷ்டை பண்ணி பெரிய ஒரு கோயிலாக உருவாக்கினேன். பல இன்னல்களை சந்தித்தேன். அப்படி சந்திக்கும் போது யாருடைய ஆதரவும் நான் தேடலை. தனியாக நின்று நான் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் பெஸ்ட் ஆன்மீக செம்மல் விருது 2 டைம்ஸ் சென்னையில் வாங்கினதே நான் மட்டும்தான் ஆன்மீகத்தில். இப்படி பல விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களை மாதிரி பெண்கள் எனக்கு கை தட்டி உற்சாகம் கொடுத்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி நான் திரும்ப இந்த இடத்துல நிற்கிறேன்னா கண்டிப்பாக சாய் மஞ்சுக்கும் ஷாலினிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என் வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நாள், ஒரு தருணமாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெண்ணாக பிறக்கிறோம் அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாபக்கேடுன்னு தான் நினைக்குவேன். ஆனால் இன்றைக்கி அது இல்லை அப்படின்றத உங்கள் மூலியமாக நான் உணர்ந்துட்டு போகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைகளை கடந்து போகுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாதுங்க. அனைத்து என் செல்ல பிள்ளைங்களுக்கும் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள். மேலும் மேலும் வளர இந்த அம்மாவுடைய வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ செல்ல பிள்ளைங்களா. Thank you so much. And the next award for the Expression Queen category, I would like to welcome Akshu Kutti onto the stage, please. என்ன தவிர வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சதா அந்த பயம். So on the next award category, social service category, I would like to welcome Shuganya onto the dais, please. ஸோ அதை மீறி ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு அவார்ட் கொடுக்கணும்னு நினச்சி சொந்த காசு போட்டு இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா இவங்க 2 பேர் தான். ஸோ அவங்களுக்காக நம்மளோட தமிழன் அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மரியாதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஓகே, தமிழன் சோஷியல் மீடியாவிலேருந்து அபிபாரதி மலர் மேம் அவங்கள நாங்கள் இன்வைட் பண்ணுறோம், ப்ளீஸ். அன்பு உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தமிழன் சோசியல் மீடியா பவுண்டர். ஒரு விஷயத்தை பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும். அதை மீறி ஷாலினி சிஸ்டர், சாய் மஞ்சு சிஸ்டர் ஒரு பெண்களுக்காக ஒரு விருது வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு நான் ஒரு சல்யூட் அடிக்கிறேன். ஒரு பெண்ணாக நானும் ஒரு விஷயத்தில் பவுண்டராக இருக்கும்போது அந்த ட்ரஸ்ட்டை அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு 2 ஆண்கள் சப்போர்ட் பண்ணாங்க. எந்த ஆண்கள் சப்போர்ட் இல்லாமல் சாய் மஞ்சு சிஸ்டரும் நம்ம சாமி சிஸ்டரும் ரொம்ப இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறதுக்கு நான் இதை தலை வணங்குறேன். நான் உங்கள் கரூர் அபிபாரதி மலர் மேடம். திண்டுக்கல்ல மாட்டி பூட்டி வைக்கும் விட்டுவாடி ராசாத்தி ஒன்னரியே காப்பாத்தி ராசாத்தி 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 வாடி நீ வாடி அடவாடி ராசாத்தி. ஆண்களுக்கு மட்டும்தான் பரிவட்டமா, பொண்ணுங்களுக்கும் நாங்க கட்டுவோம். அதை பயங்கர வீரமா சொல்ல சொன்னாங்க. வாடி நீ வாடி அடவாடி ராசாத்தி வாடி ராசாத்தி. So sweet, seriously so sweet. வாடி Thank you so much Aali ma'am and Manju ma'am. ஆர்கனைஸ் பண்ணீங்க. வச்சதுக்காகவே ரொம்ப நன்றி. தைரியமாக இருக்கும் போதே பண்ணணும்னு நினச்சேன். எல்லாருமே நீங்கள் வந்திருக்க அத்தனை பெண்களுமே சிங்க பெண் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரோட வீட்டு கஷ்டம் நமக்கு தெரிஞ்சிருந்தும் நம்ம இத்தனை விஷயம் அவங்க பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நான் உங்கள் கரூர் அபிபாரதி. Thank you. Kutta, okay. From Madurai.
தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது, புள்ளி உள்ள வாடி அழகே, ஜாமத்தில் தருவேன் வாயா சுல்தானே, 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 சுல்தானே. அடடா. ரோமியோ ஆட்டம் போட்டால் சுற்றும் பூமி சுத்தாதே. ஐயா குண்டு சட்டியில் குதிரை ஓட்டம் கூடாதே. ஏழையை தூக்கி எறியாதே, ஏழையை தூக்கி எறியாதே. No problem. No problem. புடிச்சா சிக்கு புக்கு ரயிலே, கலக்கிட்ட பாரு ஸ்டைலே. சிக்கு பால மயிலே, இப்ப ஓகே நான் அடி தூளே. துப்பாக்கி தூக்கி வந்து குறிவைத்து தாக்கினால் தோட்டாவில் காதல் விழுமா? செம்மீன்கள் மாட்டுகின்ற மலை கொண்டு வீசினால் விண்மீன்கள் கையில் வருமா? பூகம்பம் வந்தால் என்ன, பூலோகம் வெந்தால் என்ன, ஆதாயம் துண்டகுமா, எந்தாலும் ரெண்டகுமா? வாடியன் வண்ணக்கிளி வீணை போல் துள்ளி குதி செய்வம் போர் காதல் வீதி காலம் நம் ஆணைப்படி. சந்தோஷம் என்றுமே சலிக்காத பாடலா. கௌபாயின் கண்பட்டதும் பிளேபாயின் கை தொட்டதும் உண்டான செக்ஸானது ஒன்றாக மிக்ஸானது. ஆப்பிள் பெண்ணானத ஸ்ட்ராபெரி கண்ணானத லவ் ஸ்டோரி கொண்டாடுத கிக்கேரி தள்ளாடுத. நம் காதல் யாருமே எழுதாத பாடலா. சுல்தானே, 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 சுல்தானே. முக்காலா முக்காபலா லெலா ஓ லெலா. முக்காபலா சொக்காபலா லெலா ஓ லெலா. சாலை மனிதனின் பிரதிநிதி பிறக்கும் முன்னே விழித்துக் கொண்டே அன்னையின் கருவினில் புரண்டதும் நடனம் தொடங்கிவிட்டேன். ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. மதுரை சஞ்சனா சமையல் ஆறுமுகம் மஞ்சுளா தேவி. ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். The next award goes to Kartika Devi from SKSS YouTube channel. Please welcome Kartika Devi from SKSS YouTube channel. So, and the next award for the nurse category, MK Shanti Shivakumar ma'am onto the dais, please. Thank you so much for the emotional moment.
Action King. So once again, Annur Action King. போதுங்க அதோட முடிச்சுக்கலாம். என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஒரு உனப்ப பக்கம் தாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம் ஏன் நிறுத்தி விட்டாய் நீலவணி? உலக்கை உடையும் முறையாடு, உரல் உருள் முறையாடு, வீடு இடியும் முறையாடு. போற அண்ணா அடுத்த சாங் ரெடி பண்ணிட்டானா? ஏய் சுத்தேறா அட ஏய் போடு போடு மச்சான் அப்புறம் என்ன ஏத்து ஏத்து என்ன லவாடா சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால கால வாரிட்டான் பட்டு கொட்ட அம்மாடு உள்ளுக்குள்ளே என்னாடு பொல்லாத சிரிச்சி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பழம் பறிப்பா என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா நாங்க அடிப்போம் சேர்ந்து அடிப்போம் ஆக சைக்கிள் தான் நாங்க அடிப்போம் ஆக விசிலத்தா சேர்ந்து அடிப்போம் என்ன மைதிலியே என்னை நீ காதலியே மைதிலியே என்னை நீ காதலியே தன்னை தரணானே தானானே தன்னை தரணானே தானானே. திவ்யாவை காதலிக்க ஆரம்பிச்சேன். தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீசாதோ விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்பு என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாக சிவனத்தியோட வந்து சீமையில கேட்டாக எல்லாம் ஒன்னால வேணாம் என்ன சொன்னே தன்னால என் மச்சான் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால அதையெல்லாம் ஒன்னால வேணாம் என்ன சொன்னே தன்னால என் மச்சான் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால
தன்னே நன்னே தனநானே தன்னே நன்னே தனநானே தன்னே நன்னே தனநானே தன்னே நன்னே தனநானே தன்னே தனநானே தன்னே தனநானே தன்னே தனநானே தன்னே கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு பொட்டி பொண்டம்மா என்ன பொட்டி பொட்டி கல்யாணம் தான் கட்டிக்கலாமா என்னம்மா ஏ உள்ள கருவாயி யாவது சொல் கண்ணே ஏ உள்ள கருவாயி காதல நான் தான் என்று முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும் போய் வேலை வேண்டிய பாருங்க போங்க சிங்கப்பெண்ணே So, அவங்கள வெல்கம் பண்ற விதமா நம்ம ஒரு அழகான போர்வை அவங்களுக்கு கொடுத்துடலாம். கருவிலே உன்னை ஏந்துவே ஒரு முறை தலைகுனி உன் பற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே. So I would like to welcome for the award Catering Service and Social Work Thamarai Chelvi. Thamarai Chelvi for the award Catering Service and Social Work. For the next award, I would like to welcome Gramathu Jodi Thangamani onto the dais, please. So I would like to welcome Ankush Urdi, Phoenix Art Academy. எனக்கு ஆரம்பத்தில் இருந்து ஹாய் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆரம்பத்தில் இருந்து டிக்டாக்ல இருந்து இவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, எல்லா விதத்துலையும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இப்போ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கல்ல டான்ஸு ஷோ, அது வந்து இவங்க எனக்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மதுரையில் இருந்து வந்திருக்காங்க. இப்போ அவங்க எனக்காக ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வந்து விமென்ஸ்க்கு இப்போலாம் எடுத்து செய்கிறதுன்றது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை எடுத்து செஞ்ச ஷாலினி மேம்க்கும் சரி, சாய் மஞ்சுஸ்ரீ மேம்க்கும் சரி என்னோட பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் எல்லாத்துக்கு மேலே நான் மெயினாக இங்கே ஒன்று பார்த்தேன். அவார்டை தாண்டி என்ன அப்படின்னா இண்டிபெண்ட் சுதந்திரம் சொல்லுவாங்க இல்லையா, பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறத பார்க்குறதுன்றது பெரிய விஷயம். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் என் மனசில் படுற கருத்தை நான் சொல்கிறேன். ஆண்கள் வராமல் இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சேஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா ஆண்களும் அப்படிலாம் கிடையாது, ஒரு சில பேர் தான். ஏன்னா அப்படி பார்த்தா நமக்கு டிஜே போடுறவரும் ஒரு ஜென்ஸாக தான் இருக்காங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒரு ஜென்ஸாக தான் இருக்காங்க. ஸோ மெயின்லி அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விருப்பப்படுறேன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே லேடி டிஜே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ப்ரோக்ராம் வந்து என்டர்டெயின் ஆகவே ஆகாது. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு மெயினாக சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிற அட்வொகேட் மேம்க்கும் சரி, அண்ட் சசிலாயா மார்ச் மேம் வந்துட்டு ஒரு ஒர்க்குனால அவங்க சீக்கிரமாக போயிட்டாங்க. பட் இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக அவ்வளோ நேரம் இருந்தாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே லேடி ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துருங்க கண்டிப்பாக. ஏன்னா நின்று பாருங்களேன், ஒரு ப்ரோக்ராமில் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று பார்த்தீங்கன்னா தான் அந்த காலோட வலின்றது நல்லா தெரியும். அண்ட் அதை நானும் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் ஃபோட்டோகிராஃபராகவும் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய ஒர்க்கு. ஸோ ஆக்சுவலாக என் ஏவி போடலை, அதனால் நான் என்ன ப்ரொஃபஷன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நான் வந்து ப்ரொஃபஷ்னல் மியூசிஷியன் அண்ட் கிளாசிக்கல் டான்ஸர் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அண்ட் அதை தாண்டி ஃபோட்டோகிராஃபர். ஸோ தேங்க்யூ. ஸோ இப்போ ஒரு ஸ்பெஷல் அவார்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த அவார்ட் கம்ப்ளீட்லி ஸ்பெஷல் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்க அம்மா பொண்ணு. ஸோ ரொம்ப அழகாக இருக்காங்க. அம்மா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், பொண்ணு ஒரு பயங்கரமான டான்சர். ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் ஃபார் த பெஸ்ட் மேக்கப் கேட்டகரி தமிழ். எப்போ வருமோ எப்போ வருமோ. தேங்க்யூ ஸோ மச். ஃபார் த நெக்ஸ்ட் அவார்ட் கீர்த்தனா மேம். ஐ வுட் லைக் டு வெல்கம் கீர்த்தனா மேம். இவங்க வந்து ஆந்திராவிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதுக்காகவே ஒரு பயங்கரமான கைத்தட்டல் தட்டலாமா? எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்தை தாண்டி வருவோம் நமக்கு தெரியாது. ஒரு சூப்பர் கூலான டான்சர்
Sumati ma'am for the best dancer category. So Madurai Ponnu, the training queen award goes to Madurai Ponnu. Thank you so much. So once again, I would like to welcome Julie from Erode. I would like to welcome Kamala onto the dais, please. Kamala ma'am, for your award. For the best dancer category, Salem Manju Mani. Next award, Butterfly Tending Queen. Beautiful Tending Queen. Kala ma'am. Kala Agalya ma'am. For the next award, Smiley Queen, Devi Shankar ma'am. Thank you so much. And the Swan Digital Awards next presents Tamilan Social Media Award founder Karur Abhi Parvati ma'am onto the dais, please. Okay. Thank you so much. So Swan Digital Awards for the next category, Social Service. I would like to welcome Malar ma'am onto the stage. Beautiful Smile, Tananya Kovai. I would like to welcome Tananya Kovai. Karur Radha Kumar ma'am. So I would like to welcome for the Punnagai Arasi. Thank you so much. For the next category award, Kovai Meera family, Jaya Amma Kovai. I would like to welcome Jaya Amma Kovai onto the dais, please. For the next category award, Kovai Meera ma'am for social service. Nalla balama kaidettalama. Next award, Kovai Regina for Expression Queen. So for the next category, I would like to welcome Nagarita Mala Neetu for the Children's Star. Thank you so much. For the next category, Swan Digital Awards, Insta Salem Mahalakshmi. Thank you so much. And the next award, Acting Queen, Ashika from Kovai. நெக்ஸ்ட் அவார்ட் சொல்லிடலாங்களா? இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்காக விஜே பண்ணி நம்ம எல்லாத்தையும் வந்து சிரிக்க வச்ச நெக்ஸ்ட் அவார்ட் கோஸ் டு விஜே மாயா சரண். தேங்க்யூ. சப்போர்ட் ஈவெண்ட் ஆர்கனைசர்.
ஸோ மச். நம்ம மாயாவை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், அவங்க ஸ்பீச் எல்லாம் நான் கேட்டு. ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணால் கண்டிப்பாக அதில் வந்து மாயா இருக்கணும். இதுக்கப்புறம் பண்ண போகிற ஈவெண்ட்லேயும் மாயா இருப்பாங்க என் கூட சப்போர்ட்டிவாக. நாங்கள் ஒரு சப்போர்ட்டிவ் டீமாக நாங்கள் இருப்போம். ஸோ நீங்களும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஓகேவா? ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணுன்னா நிறைய ஈவெண்ட் ஷோஸ் நாங்கள் போயிருக்கோம். எப்போவுமே நான் ஒரு இடத்துல சொல்வேன், ஒரு பொண்ணுக்கு எதிரியே ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒரு பொண்ணோட வளர்ச்சிக்கு ஒரு பொண்ணு தான் இங்கே காரணமாக இருக்காங்க. ஸோ ஷாலினி மேம்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல், மஞ்சு மேம்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் தட்டிடலாம். ஏன்னா விமென்ஸ் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி இதை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இதை வந்து காப்பி கேட் தான், சொந்த விஷயம்லாம் கிடையாது. ஒரு மனுஷன் வந்துட்டு போயிட்டு குயிலை பார்த்து கேட்டானம்மா, நீ ரொம்ப அழகாக பாடுற, இனிமையாக பாடுற, ஆனால் நீ கொஞ்சம் கருப்பாக இருக்க, நீ வெள்ளையாக இருந்திருந்தா அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னானாமா. குயில் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே திரும்பினானாமா, நல்லா அழகாக படர்ந்து விரிஞ்சு சூப்பராக அலைகளோடு இருந்துச்சாம்மா. கடல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, நீ உப்பாக இல்லாமல் கொஞ்சம் இனிப்பாக தித்திப்பாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்களாம்மா. அதுக்கு வந்துட்டு கடல் டென்ஷன் ஆயிடுச்சு. சரி விடுடா அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்படியே திரும்பினா ஒரு ரோஜா இருந்துச்சாம்மா. நீ இவ்வளோ அழகாக இருக்கே, உன்கிட்ட முள்ளு மட்டும் இல்லைன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா கிட்ட மனுஷன் சொன்னானாம்மா. ரோஜாவும் சரி, கடலும் சரி, குயிலும் சரி செம்ம காண்டாயி மனுஷனை பார்த்து ஒன்று தான் கேட்டாமா, நீ கொஞ்சம் குறை கண்டுபிடிக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டானாமா. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களுமே நிறைய குறைகளை பார்த்துட்டு வந்திருப்போம். ஒவ்வொருத்தங்களும் பின்னாடி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சத்தமாக கத்தி இந்த அவார்டை தூக்கி சொல்லுங்கள், என்னை குறை சொன்னவங்களுக்காக இதை நான் டெடிகேட் பண்ணுறேன்னு போஸ்ட் போடுங்க. நீங்கள் அதிலே வின் பண்ணிட்டீங்க. பேசுகிறவன் பேசிகிட்டே இருக்கட்டும், நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் லேடிஸ், ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. லைக் டு வெல்கம் ஸ்வாதி நிதிஷ் ஃபார் த சோஷியல் ரிசோர்சஸ் ஏஜென்சி. தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ப்ரெசன்ஸ். So I would like to welcome Vijaya Lakshmi ma'am, Best Actress, Vijay TV. Vijaya Lakshmi ma'am. So I would like to welcome Setai, Kallakurichi Mavattam, Kausalya. ஸோ சோனியா ஆக்ட்ரஸ் விஜய் டிவி. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து இதை கலெக்ட் பண்ணிப்பாங்க. நம்ம இவ்வளோ தூரம் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணி இவங்க இவ்வளோ அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க கிட்டேருந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் கேட்டுக்கலாமா? ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஹாய் மேம். ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இவ்வளோ சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கும் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அதே போல் ஃபங்க்ஷன் முன்ன பின்ன லேட் ஆனாலும் இப்படி கடைசி வரைக்கும் உட்காந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு இன்னுமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப். இது நெக்ஸ்ட் லெவல் வந்து பண்ணலான்ற மாதிரி இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே வேணும். நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து மதுரையில் February 9th அன்னைக்கு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஆண்கள் பெண்கள் இருபலரும் கலந்து கொள்கிற மாதிரி அதில் இருக்கிற கேட்டகரிஸ்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு December 1st வீக்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். அதே போல் இந்த ஸ்வான் டிஜிட்டல் அவார்ட்ஸ் இதுக்காக வந்து நான் ஒரு வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அவார்டு ஈவெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது இந்த மாதிரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சருக்காக வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஒரு வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் எல்லாமே வந்து வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ப்ரோக்ராம்ஸான வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அதில் அப்லோட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதோடய வெப்சைட் லிங்க் வந்து இப்போ இங்கே கொடுப்பாங்க. மாயா வந்து அதை வந்துட்டு கொடுப்பாங்க. லிங்க் வந்து நீங்கள் பார்க்குறவங்க இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஸோ மஞ்சு மேம். என்ன சொல்கிறதுனே தெரியல. நாங்கள் மார்னிங் வரைக்குமே எங்களுக்கு இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு 4 டேஸாக ஃபீவர் வேறு, அதுலேயும் ஓடிக்கிட்டே இருந்தோம் நானும் ஷாலினி அக்காவும். அண்ட் ரொம்ப ரொம்ப வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்ணால 100 வல போடுகிற பொம்பள உள்ளூர ஊறுதடி தேன் போல. கண்ணால 100 வல போடுகிற பொம்பள உள்ளூர ஊறுதடி தேன் போல. பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பொட்டு வச்ச ரத்தினமே நித்திரைய விட்டு புட்டு நேரமெல்லாம் சுத்தினமே. கட்டழகு பெட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே நித்திரைய விட்டு புட்டு நேரமெல்லாம் சுத்தினமே. கட்டான காளையிலும் காள இந்த ஆம்பள நிக்காம கனவு வரும் உன்னால. கட்டான காளையிலும் காள இந்த ஆம்பள நிக்காம கனவு வரும் உன்னால. கல்யாணம் தான் நன்னேரம் தான் அரரரரரரரரரரர ஹை ஹை ஹையா. பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு. பாட விளையாட நான் மேட ஆகட்டுமா. கூட உங்க கூட ஒரு மாலை
பாசமுள்ள பாண்டியது எங்கள் மஞ்சள் தேசத்தி புன்னகை அரசி ஈரோடு மஞ்சி அவர்களுக்கு ஈரோடு சார்பா ஒரு சால்வை. ஸோ படிங்க சார், யார் பேர் இருக்குன்னு. முகுந்தன். இல்லை இல்லை பாய்ஸ் இல்லை, கேர்ள்ஸ். மலர். மலர் இருக்கீங்களா? மலர் மலர் ஓகே, இங்கே வாங்க. இன்னொன்று எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் லக்கி ட்ரா ஓப்பன். ஸ்வாதி நித்யஸ்ரீ. ஸ்வாதி நித்யஸ்ரீ இருக்கீங்க? ஓகே. மலர் மேம், நித்யஸ்ரீ மேம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸோ இவங்களாம் லக்கி ட்ரா வின்னர்ஸ். நல்லா கிளாப் பண்ணலாம். மலர் ஓகே. ஸோ thank you. So third ஜெயபிரதா. third ஜெயபிரதா. இன்னொன்னு அடுத்து எடுங்க. மஞ்சுளா மேம். மஞ்சுளா மேம் இருக்கீங்களா? சரண்யா வேணுகோபால். சரண்யா வேணுகோபால். So next Ananya. Next Ananya. செந்தமிழ் ராணி. செந்தமிழ் ராணி நீங்களா? விஜய் லக்ஷ்மி, விஜய் டிவி. So next lucky draw winner Kamala. Tamil Erode.